ஒரு டீனே. காசுக்கா கடனுக்கா? காசுக்கு தானே, உள்ளூர்காரன் தானே, ஓடியானே பேர போறேன். வர்றான் போறோம் போற எதாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 10 ரூபா கொடுத்து டீ குடிக்க வக்கு இல்ல, பிறகு டீ கடைக்கு வரீங்க? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஏங்கண்ணா கத்துறீங்க? போங்கண்ணே, உங்க டீ வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். யோ லோன் என்ன ஆச்சு? வெளியே வாயா. யோ வாங்கின காசை ஒழுங்கா கட்ட மாட்டியா நீ? வியாபாரமே இல்லண்ணே. நீங்க வேணா பாருங்க, காலையில பட்டறையில ஏத்துற பால் அப்படியே இருக்கு. கடனு கூட ஒரு ஆள் கூட குடிக்கல டீ. கடன் வாங்கின எல்லா கடைக்காரரும் இப்பதான் பேசுறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு என் பணம் வேணும். இப்ப எதுக்கு நான் வஞ்சிட்டு இருக்கீங்க? தம்பி வாங்கின காசை கொடுக்கலன்னா வையத்தான் செய்வேன். அதுக்கு வாங்கின காசை எப்படித்தான் கேட்பீங்களா? பாக்க டீசெண்டா படிச்ச பையன் தானே இருக்கீங்க. உங்க மேனேஜர் எப்படித்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? தம்பி நல்லா கேளு தம்பி. இந்த நாயெல்லாம் டீ பட்டல படுக்கப்பட்டு மங்கு மங்குன்னு குத்துனாதான் வாங்கின காசை திருப்பி கொடுப்பேன். ஓ பால்ல இவ்வளவு தண்ணி ஊத்தியும் இன்னுமா அவன் கடன் அடைக்காம இருக்கா? நீ எல்லாம் ஒரு மேனேஜரா? பாக்கே அம்மாஞ்சி மாதிரி இருக்க. உன்னையெல்லாம் ஒரு டீயை கொடுத்தே அமர்த்திடுவேன். நான் மட்டும் மேனேஜரா இருந்தேன், இவனை பற்ற வச்சு கொளுத்திடுவேன். வாடா வாடா சிங்க குட்டி. 3 கால் ஓட்ட போட்டியில் முதல் பரிசினை தட்டி சென்ற மூக்கு நோண்டி அவர்களுக்கு என்ன கதை அணியின் சார்பாக ஒரு சிறப்பு அண்டா பரிசாக வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக சாக்கு போட்டி நடைபெற உள்ளதால் ஆங்காங்கே இருக்கும் வீரர்கள் சாக்கு போக்கு சொல்லாமல் உடனடியாக மைதானத்துக்கு வரவும். இவன் என்ன கதை? இப்போது சாக்கு போட்டிக்கு வீரர்கள் தயாராக உள்ளனர். எங்களுக்கு தாகத்திற்கு தண்ணீர் வழங்கிய அன்பு உள்ளம் லகடுக்கு தகடை வழங்குகிறது. என்ற கதை ரசிகர் மன்றம். கங்காரு போல் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கும் எங்களுக்கு இரவு பகல் பார்க்காமல் ஒளியும் அமைத்து தந்த செவுட்டு சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டியில் வெற்றி பெற்ற அனைத்து வீரர்களும் வெற்றி பெற்ற பரிசு பொருட்களை திருப்பி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.